Hello viewers, welcome to Virundhu. இன்னைக்கு நம்ம சிவப்பு கவனி அரிசி வச்சு ஒரு ஹெல்தியான புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சிவப்பு அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில காய வச்சுக்கலாம். அந்த அரிசியில இருக்கிற தண்ணியோட ஈரப்பதம் எல்லாம் போற வரைக்கும் காய வச்சுக்கலாம். 1 மணி நேரம் போல காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாத்திட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியில உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ இந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அதிகமா போகாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாவுல இருக்கிற கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுடுங்க. பாருங்க கையில புடிச்சு பாக்குறப்ப இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இந்த மாவை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடைச்சு விட்டு ஜலிச்சு எடுக்கிறப்போ மாவுல கட்டி எதுவும் இருக்காது. பாருங்க இப்போ மாவுல கட்டியெல்லாம் எதுவும் இல்லாம ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்துல காட்டன் துணி வச்சு அது மேல சேர்த்திக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் இதுல தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா துருவி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.